அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கருட பஞ்சமி. இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான 3 வார்த்தையை சொல்லுங்கள். சர்வகோடி தோஷமும் நீங்கும், துன்பங்கள் அனைத்தும் தூள் தூள் ஆகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய கருட பஞ்சமி அன்று நாம் செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான கருட பிரானின் அற்புதமான திருநாம ஜபம். கருட பஞ்சாட்சரியிலிருந்து எடுக்கப்பட்ட கருடாழ்வாரின் திருநாமம். வெறும் 3 எளிமையான வார்த்தைகள் தாங்க. குறிப்பாக பட்சி தோஷம் இருக்கிறவங்க, நாகதோஷம் அதாவது சர்பதோஷம் இருக்கிறவங்க, கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களால பாதிக்கப்பட்டவங்க, உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க, மனதில் குழப்பங்கள், மனதில் நிம்மதி இல்லாத நிலை இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 வார்த்தையை இன்றைய ஒரு நாள் மட்டுமே நீங்க சொல்லி பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 4 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி பேசுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்கிறீங்க. முதல் விஷயம், உங்க ஜாதகத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலனை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம பார்ப்போம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிரும். அடுத்த முக்கியமான விஷயம், டேட்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா 2 நாட்கள் மட்டும் தாங்க இருக்கு. ஆகஸ்ட் 30 மற்றும் 31ஆம் தேதி இந்த 2 நாள் மட்டும் தான் இப்ப நமக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாம ஜபம் அப்படின்னாலே அது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கையில ரொம்பவுமே இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறவங்க, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியாத நிலையில இருக்கிறவங்க இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள். அந்த பெருமாளின் வாகனமாக இருக்கக்கூடியவர் கருடாழ்வார். சோ கருடாழ்வாருடைய திருநாமத்தை நாம் சொன்னாலே 16 செல்வங்களையும் சுலபமாக நம்மால் பெற முடியும். பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான திருநாமத்தை நீங்க தவற விடாதீங்க. இந்த கருட பஞ்சமிக்கு 2 விதமான புராண கதைகள் உண்டு. ஒன்று, கருட பிரான் அவதாரம் செய்த நாள் இந்த கருட பஞ்சமின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று, கருடாழ்வாரின் தாயாரான வினதை அவர்களுக்கு உடல்நிலை
உடல்நிலை சரியில்லாம போகுது. சோ அவருடைய உயிரை காப்பாற்ற இந்திரலோகத்திலிருந்து கருடாழ்வார் அமிர்தத்தை எடுத்துட்டு வந்த நாள் இந்த கருட பஞ்சமின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலுமே இன்றைய தினம் கருடாழ்வாருடைய வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள். ஆடி மாதம் சுக்லபட்சம், அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாக நம்ம கொண்டாடுறோம். பஞ்சமி திதி நேரம் என்னன்னு பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவு 11:48 பஞ்சமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னிரவு 1:44 வரை பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய தினம் ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்து இந்த திருப்பெயரை நம்ம சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு கூட அதற்கு மேல உட்கார்ந்து திருநாமத்தை சொல்லலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முக்கியமான 2 அல்லது 3 கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி கருடாழ்வார் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு திருநாமத்தை சொல்வதற்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. டைமிங்ஸ் பார்த்தோம்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த டைம்ல இருந்து இரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க இந்த நாம ஜபத்தை செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பெயரை சொல்லும் நேரம் முழுவதுமே அதிர்ஷ்டமான நேரம் தாங்க. அடுத்ததாக எண்ணிக்கை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம். குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்யலாம். 15 நிமிடங்கள் நாம் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கிறவங்க நீங்க 30 நிமிடங்கள் வரை சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா கருடாழ்வாரை மனதார நினைச்சுக்கிட்டே ஒருநிலைப்பட்ட மனதுடன் நாம் சொல்லணும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். நீங்க பொறுமையா சொல்லுங்க. சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஷிம் சிபாய நமக, ஷிம் சிபாய நமக, ஷிம் சிபாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த கருடாழ்வாரின் திருநாமம் இது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கருட பஞ்சாட்சரியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த திருநாமத்தை தினமுமே கூட நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த திருநாமத்தை நீங்க தவற விடாதீங்க. தினமுமே சில முறைகள் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இவ்வளவு நேரம் தான் சொல்லணும் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த விபத்துகள் அனைத்தும் தவிர்க்கப்படும். அதே போல கொஞ்சம் கடுமையான சர்பதோஷம், அதாவது நாகதோஷம் இருக்கிறவங்களும் தினமும் நீங்க 2 முதல் 5 நிமிடங்களாவது இந்த திருநாமத்தை சொல்லுங்க. சரிங்க. இன்றைய தினம் 15 முதல் 30 நிமிடங்கள் நீங்க சொல்லி முடித்தவுடன் திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி கருடாழ்வார் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். உண்மையான பக்தியுடன் உணர்வு பூர்வமாக இந்த திருநாமத்தை நீங்க பகல் நேரத்துல ஜபம் செய்றீங்கன்னா இந்த ஜபத்தை முடிச்சிட்டு நீங்க வெளியே வந்து வானத்தை பாருங்க. கட்டாயமாக கருடாழ்வார் வட்டமடிப்பார். கண்கண்ட தெய்வங்கள்ல கருடாழ்வார் மிகவுமே முக்கியமான ஒரு தெய்வம். பெருமாளுடைய அருளையும் தாயாருடைய அருளையும் சுலபமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியவர். சோ இன்றைய தினம் இந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை நம்ம எல்லாருமே தவறாமல் ஜபம் செய்வோம். நம்முடைய வாழ்வில் அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவோம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.